பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பித்தம்ங்கிறதுக்கு எது அதிகமாக காரணமாக இருக்குன்னா உஷ்ணம்தான். உடம்புல உஷ்ணம் அதிகமாக இருந்தால் அந்த பித்த நோய் ஏற்படும். இப்போ ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் இருந்து காலையில் எழுந்திருந்து அது லேட்டாக எழுந்திருந்து அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சூரிய உதிச்சதுக்கப்புறம் 8 மணி 9 மணிக்கு எழுந்திருந்து அதன் பிறகு எழுந்திருந்து அப்படியே உட்காந்தே இருந்து காஃபியை குடித்து மேற்கொண்டு குளிக்காமல் ரொம்ப நேரம் இருக்கும் பொழுது அவளுக்கு இந்த பித்தம் தலைக்கு ஏறிடும். அப்போ பித்தம் ரொம்ப தலைக்கு ஏற்றினா தான் அந்த பித்து பிடிக்கும்னு சொல்கிற மாதிரி பித்து பிடிக்கும்போது தான் டிப்ரெஷன், கோபம், அதனால் வரக்கூடிய குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் எல்லாமே ஏற்படும். அப்போ ஒரு பித்தம் ஒரு குடும்பத்தினுடைய ஒற்றுமையை குலைக்கிற அளவுக்கு ஒரு பித்தத்துக்கு சக்தி உண்டு. எதனால் ஏற்படுனா அந்த உஷ்ணத்தினால் ஏற்படுறது. அப்போ காலையில் எந்திருந்த உடனே யார் ஒருத்தர் குளிச்சுறாலோ அவளுக்கு பித்தம் உடனே இறங்கிடும். அதன் பிறகு தான் காபி சாப்பிடணும். சரி, இந்த நோய் எதனால் எந்த கிரகம் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் கொடுக்கும் பித்தம், செவ்வாயினாலையும் பித்தம் ஏற்படும். அடுத்தாப்பில் ராகு கேதுக்களும் இந்த பித்தத்துக்கு கொடுக்கக்கூடிய கிரகங்கள். இப்போ இந்த பித்தம் பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் ஜாதகத்தில் 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருந்தானா ரோணரோக ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருந்து அந்த தசாபுக்திகள் வரும்போது இந்த பித்தம் அதிகமாகி அதனால் அவளுக்கு பித்தம் தலைக்கேறினா சித்தம் கலங்கும்னு சொல்லுவாள். சித்தம் கலங்கும்போது அங்கே குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது, சண்டை சச்சரவுகள் நெருப்பு மாதிரி கக்குவா. அதனால் குடும்பம், கணவன் மனைவியுடைய உறவுகள், குழந்தைகளுடைய உறவுகள் எல்லாம் சீர்கெட்டு அதனால் இந்த பெரும்பாலும் சூரிய திசையில் பார்த்தீங்கன்னா குடும்பங்கள்லாம் பிரிஞ்சிடும், நிறைய ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் ஏற்படும். அதனால் இந்த சூரிய திசை செவ்வாய் திசையெல்லாம் வரும்பொழுது, ராகு திசை வரும்போதெல்லாம் இந்த பித்தம் தலைக்கு ஏறும், விஷம் மாதிரி தலைக்கு ஏறும். ஏறும் பொழுது அவள் உடனே அதை சரி பண்ணிட்டா அவளுக்கு இந்த பிரச்சனை வராது. இதற்கேற்ற பரிகாரங்கள் இந்த சூரிய திசைக்கும் ராகு திசைக்கும் பரிகாரங்கள் பண்ணிட்டு செவ்வாய் திசை பரிகாரங்கள் பண்ணிட்டா அவளுக்கு இந்த பித்த நோயிலேருந்து விடுபட்டு அவள் குடும்பத்தில் ஒற்றுமையாக அந்யோன்யமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். பித்த நோய்க்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலை நிறைய சாப்பிடுவாள். வேர்க்கடலை அதிகமாக சாப்பிட்றவாளுக்கெல்லாம் அந்த பித்தம் ஏற்படும். அவளுக்கு மைண்டு மென்டல் டிப்ரெஷன் எடுத்துகிட்டே இருக்கும். அப்புறம் மென்டல் டிப்ரெஷனே இருக்கும்போது பேய் பிடிச்சிருக்கு, பிசாசு பிடிச்சிருக்குன்னு ஏதோ சொல்லிட்டு இருப்பாள். அதே மாதிரி எண்ணெய் பலகாரங்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாது, எண்ணெய் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. எண்ணெய் பலகாரங்கள் அதிகமாக எடுத்ததுனாலும் இந்த பித்தம் அதிகமாகும். அப்புறம் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை அந்த மாம்சம் அதிகமாக எடுத்துட்டாலும் பித்தம் அதிகமாகும். மாம்சம் அதிகமாக எடுத்துட்டாலும் இந்த மாதிரி எண்ணெய் பலகாரங்கள், மாம்சங்கள், வறுத்தது, பொரித்தது, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சாப்பிடும்போது பித்தம் அதிகமாகும்போது அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை ஏற்படும் போது அதை தவிர்ப்பதற்கு இந்த உணவுகள்லாம் தவிர்த்தா நல்லது.